ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ். இது வந்து புக்ஸ் வித் சிவா அப்படின்னு ஒரு சேனல். நம்ம மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் அஃபிஷியல் சேனலும் இருக்கு. அதுல வந்து யுபிஎஸ்சி ரிலேட்டட் புக்ஸ், யுபிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ் போடுறேன். இதுல வந்து எனக்கு பிடிச்ச புக்கு, நான் படிச்ச புக்கு அதெல்லாம் போடுறேன். இப்ப இந்த வீடியோல எந்த புக்க பத்தி ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லேண்ட் பவர். இந்த லேண்ட் பவர் வந்து மைக்கேல் ஆல்பர்டஸ். இந்த புக்க தான் நான் பேசப் போறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த புக்க பத்தி ஒரு சின்ன இதுவும் குடுக்கணும். இப்ப இந்த புக் பாருங்க. "தி விஸ்பர்ஸ் ஆஃப் ராக்" அஞ்சனா கத்வா. இந்த புக்கு அ ராக்ஸ் ராக்னா இந்த சென்ஸ் வந்து அ நான் வந்து ஒரு ஜியோகிராஃபி ஆப்ஷனல் ஸ்டூடண்ட் கூட. பட் ஆனா அ ஒரு ராக் சாப்டர் வந்து இவ்ளோ ஃபேசினேட்டிங்கா இருக்குமான்னு எனக்கு நிஜமாவே தெரிஞ்சதில்ல. ஆனா அந்த புக் ரிவ்யூ வந்து லேண்ட் பவர் பத்தி தான் பண்ண போறேன். பட் இந்த புக்க பத்தி நான் ஏன் சொல்றேன்னா, யுபிஎஸ்சில நெறைய பேர் வந்து நோட்ஸ் படிக்கிறாங்க. நோட்ஸ் படிக்கிறதுக்கான ஹார்ம்ஃபுல் அ கான்சிக்வென்சஸ் என்னன்னா, அவங்களால ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அந்த டாபிக்ல எடுத்துட்டு வர முடியாது. அவங்களுக்கு மேபி அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனா, அவங்களால அத எலாபரேட் பண்ண முடியாது. அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு கிரிட்டிக்கல்லி அனலைஸ்ட்ன்னு ஒரு கொஸ்டின் குடுத்தா, அவங்க திருப்பி அதே பாயிண்ட்ட தான் எழுதி வைக்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பாயிண்ட் படிக்கிறீங்க. அந்த பாயிண்டோட எலாபரேஷனோ, அதோட அனாலிசிஸோ இல்ல அப்படின்னா, நம்மளால அத புரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப இந்த புக்லல ராக் அதாவது ஒரு கிரானைட்னா என்ன? பசால்ட்னா என்ன? நம்ம சும்மா படிக்கிறோம். ஆனா, உண்மையாவே அதோட கான்செப்ட் என்னன்றத புரிஞ்சுகிட்டா, பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிடும்ன்றது தான் என்னோட ஒரு அதுக்கு தான் நான் இந்த புக் ரிவ்யூ எடுத்தேன். ஆனா, இத வந்து மேபி நெக்ஸ்ட் வீடியோவா கூட பண்றேன். இந்த வீடியோல நம்ம லேண்ட் பவர் பத்தி பார்ப்போம். இந்த லேண்ட் பவர் அப்படின்ற புக்கு ஆக்சுவலா இந்த புக்க சஜெஸ்ட் பண்ணியிருக்கவர் பார்த்தீங்கன்னா, தாமஸ் பிக்கெட்டி, டேரன் அசிமோக்லு, அ பிரான்சிஸ் ஃபுகுயாமா. இப்போ இவங்கலாம் யாரு அப்படின்னா, எனக்கு இவங்க புக்கெல்லாம் ரொம்ப புடிச்சு நான் படிச்ச இந்த இந்த தாமஸ் பிக்கெட்டின்றவரு கேப்பிட்டல் அப்படின்னு ஒரு அதாவது ஒரு சமுதாயத்துல இன்இக்வாலிட்டி ஏன் வருது? அந்த இன்இக்வாலிட்டிக்கான ரீசன்லாம் என்ன? அப்படின்னு அவர் ஒரு புக்கு. அந்த புக்க வந்து இது வந்து நான் என்னோட எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்லாம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்தப்போ அந்த புக் வந்துச்சு. நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு 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 பெர்சன். அது ரொம்ப பெரிய புக் அது. அது மேபி அது வீட்ல இருக்கு. அத நான் இன்னொரு நாள் ரிவ்யூ பண்றேன். நெக்ஸ்ட் டாரன் அசிமோக்லு. இந்த "வை நேஷன்ஸ் ஃபெயில்" அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அண்ட் இந்த டாரன் அசிமோக்லு அண்ட் ராபின்சன் ஐ திங்க் 2 பேர் எழுதுவாங்க அந்த "வை நேஷன்ஸ் ஃபெயில்". அவங்க வந்து போன தடவ நோபல் வாங்குனாங்க. இந்த "வை நேஷன்ஸ் ஃபெயில்" எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். அதுக்கப்புறம் ஒரு "நேரோ காரிடார்ஸ்ன்னு" ஒரு புக் இருக்கு. அதுவும் இவங்க 2 பேர் எழுதினது தான். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த பிரான்சிஸ் ஃபுகுயாமா வந்து ஆ இவரோட யூடியூப் இவர் 2 புக் எழுதியிருக்காரு. சாரி 2 இல்ல. இவரு நெறைய புக் எழுதியிருக்காரு. "ஆரிஜின் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்டர்" அப்படின்னு ஒரு புக். அதுக்கப்புறம் இன்னொரு புக் 2மே சேர்ந்து ஒரு 1000 பேஜஸ் வரும். நான் இந்த 2 புக்குமே ரொம்ப புடிச்சு படிச்ச ஒரு புக். அ இந்த 3 ஆத்தருமே எனக்கு ரொம்ப புடிச்சவங்க. அப்போ நான் இந்த புக்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது 3 பேருமே எனக்கு இண்டிவிஜுவலா இவங்கள பிடிக்கும். பட் 3 பேருமே இந்த புக் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே, இந்த புக்க நான் வந்து வாங்குனேன். திஸ் இஸ் ஹவ் ஐ ஆக்சுவலி கெட் புக்ஸ். ஸோ இந்த புக்ல என்ன சொல்றாங்க? அண்ட் இது வந்து நம்மளோட யுபிஎஸ்சிக்கு ரொம்ப ரிலவென்ட்டான புக். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் ஐ வாண்டட் டூ சே வாஸ் இந்த புக்க படிச்சப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ஒரு புக்குக்காக எவ்வளோ ஒருத்தர் வந்து மெனக்கெட்டு ரிசர்ச் பண்றாங்க. இப்போ நான் சொன்ன 4 பேருமே சேர்த்து சொல்றேன். தாமஸ் பிக்கெட்டி, டாரன் அசிமோக்லு, பிரான்சிஸ் ஃபுகுயாமா, மைக்கேல் ஆல்பர்டஸ். இவங்க புக்கெல்லாம் நான் படிச்சபோது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவங்க ஒரு கான்செப்ட்ட சொல்றதுக்கு அவ்ளோ அ டீட்டெயிலிங் பண்றாங்க. அந்த அவ்ளோ டீட்டெயிலிங் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு ரொம்ப விரிவான அண்டர்ஸ்டாண்டிங் குடுக்குது. இப்போ இத தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு பேசும்போது வெறும் நோட்ஸ் படிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்மளால அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்க கூட முடியாது. வேணா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, புரிஞ்சுக்கிறதுன்றது வேற. இப்போ அந்த இத வந்து மேபி நம்ம யுபிஎஸ்சி ரிலவன்ட் வீடியோல பேசுவோம். இதுல இப்ப நான் பார்க்கும்போது, இவரு வந்து இவ்ளோ டீட்டெயிலிங் பண்றாரே! அப்டின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்னு நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். இப்ப பெரிய பெரிய புரொஃபசர்லாம் இருக்காங்க.
அவங்கலாம் கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ போன வீடியோ வந்து சிக்ஸ்த் ஆஃப் அ நேஷன் அரவிந்த் சுப்ரமணியம் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். இது வந்து இவருமே புரொஃபசர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயன்ஸ். ஸோ இப்ப இந்த பொலிட்டிக்கல் சயன்ஸ் ஆப்ஷன்லாம் சில பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது, அகைன் அவங்க வந்து நோட்ஸ் தான் பார்க்குறாங்க. நோட்ஸ் பார்க்கறதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்படி உங்களால எலாபரேட் பண்ண முடியும்? அதுக்குன்னு இந்த மாதிரி புக்கெல்லாம் நாங்க படிங்கன்னு சொல்லல. பட் ஆனா, அட்லீஸ்ட் உங்க சிலபஸ் ரிலேட்டட் புக்க நீங்க வாங்கி வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன பிரச்சனைன்னா, நம்ம எந்த தப்பான புக்க எடுத்து படிச்சுர்றோம். எது வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு படிங்க. இப்போ ஆந்த்ரோபாலஜின்னா என்னால சொல்ல முடியும். அது வந்து எம்பர் அண்ட் எம்பர்ன்னு ஒரு புக் இருக்கு. ஆனா அந்த புக்க படிக்கிறதுக்கே பீப்பிள் ஆர் நாட் வில்லிங். ஸோ உங்களோட ஆப்ஷன் என்னவோ அத பார்த்து படிங்க. இப்போ பாருங்க இவரெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் சயன்ஸ் புரொஃபசர் தான். இவரெல்லாம் வி கேன் ஃபாலோ அண்ட் திங்க் அபௌட் இட். ஸோ இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, இதான் சிம்பிள் லாஜிக். லேண்ட் இது வந்து நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து ஜிஎஸ் 3 பேப்பர் ரிலவென்ட் ஆல்சோ. நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸ வச்சு தான் ஒரு சொசைட்டில அ பவர், பாலிடிக்ஸ், ஜெண்டர் டிவைட், இன்இக்வாலிட்டி, என்வைரன்மென்டல் டிஸ்ட்ரக்ஷன் இது எல்லாத்துக்கும் ஒரு லேண்ட் தான் காரணம். யார் அந்த லேண்ட வச்சிருக்கான்றத பொறுத்து இந்த 6 எல்லாமே பவர் எப்படி டிசைட் ஆவுது? பாலிடிக்ஸ் எப்படி டிசைட் ஆவுது? ஜெண்டர் டிவைட் எப்படி டிசைட் ஆவுது? இன்இக்வாலிட்டி எப்படி டிசைட் ஆவுது? என்வைரன்மென்டல் டிஸ்ட்ரக்ஷன் எப்படி டிசைட் ஆவுது? இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா ஒரு பேசுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டாபிக்கா நீங்க நெனச்சாலுமே, அவரு அவ்ளோ அ யூ நோ எக்ஸாம்பிள்ஸ் குடுக்குறாரு. இப்போ நான் வந்து ஹவ் ஏசியா வொர்க்ஸ் இது இன்னொரு புக். ஹவ் ஏசியா வொர்க்ஸ் ஸ்டட்வெல் இத நீங்க எடுத்து பார்க்கலாம். ஹவ் ஏசியா வொர்க்ஸ். அதாவது அந்த புக் எப்படின்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் ஏசியா. அதாவது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், அ மலேசியா, இந்தோனேஷியா அண்ட் பிலிப்பைன்ஸ். இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணதுனால, இது ஏசியா. ஹவ் ஏசியா வொர்க்ஸ். இங்க எந்த கண்ட்ரிலாம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணுச்சோ, அவங்க தான் இன்னைக்கு நல்ல டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் பண்ணுச்சு. ஜப்பான் தான் ஃபர்ஸ்ட் போச்சு. அப்புறம் இன்னைக்கு தாய்வான், அப்புறம் சவுத் கொரியா, சாம்சங் எல்லா கம்பெனிஸும் அங்க தான் இருக்கு. அண்ட் யாருனால இத செய்ய முடியல? ஆர் தப்பா செஞ்சாங்க. இப்போ பிலிப்பைன்ஸ்ல ட்ரை பண்ணாங்க. ஆனா தப்பா செஞ்சுட்டாங்க. ஸோ, அப்போ அதனால அவங்க கண்ட்ரி வந்து இன்னைக்குமே வந்து நான் ரீசென்ட்டா பேசிட்டு இருக்கும்போதும், அவங்க கண்ட்ரில நம்மளால அவ்ளோ சீக்கிரம் அ யூ நோ கரெக்ட்டா போ முடியாது. மலேசியாலயும் நீங்க வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல அர்பன் ஏரியாவுக்கு மேல போனீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ, இந்த இஷ்யூஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, மேபி இதெல்லாம் நான் கேட்டது. சம் பீப்பிள் வுட் ஹேவ் கான் தேர். அவங்க கிட்ட நான் பேசினபோது. அப்போ இதுக்கெல்லாம் ரீசன் மேபி அப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸா தான் இருக்கும். ஒரு கண்ட்ரில எப்படி லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுல பொறுத்து தான், எனக்கு தெரிஞ்சு என்னவோ இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூ ஆஃப் ஆல் த திங்ஸ் தட் ஐ செட் அது வந்து ரிலவென்ட்ன்னு தோணுது. அ இப்போ இந்த புக்குக்கும் ஹவ் ஏசியா வொர்க்ஸ் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த புக்ல இவரு வந்து அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா கண்ட்ரீஸ எடுக்குறாரு. இவரு சைனா அண்ட் அதர் இந்த ஜப்பான், தாய்வான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றாரு. ஆனா இவரு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. ஸோ ஹவ் ஏசியா வொர்க்ஸ்ன்றது இந்த சைடு உள்ள குளோப. ஹவ் த லேண்ட் பவர்ன்றது இந்த புக். எனக்கு அப்போ 2மே பார்க்கும்போது, அப்பாடா! ஓகே எனக்கு கிளியரா ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு இப்போ. இதுக்கு நடுவுல தான் சென்டர்ல தான் இருக்கிறாங்க இந்தியா. ஸோ இது 2த்தையும் புரிஞ்சுக்கிட்டா இந்தியாவ புரிஞ்சுக்கிறதுல ஒரு ஏன்னா இதுல ஒரு சாப்டர் வந்து இந்தியா பத்தியும் இருக்கு. இப்ப இவரு இத எலாபரேட் பண்ணணும். இப்ப இந்த பொலிட்டிக்கல் சயன்ஸ் ஆப்ஷன் ஸ்டூடண்ட்ஸும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு அ அனாலிட்டிக்கல் எக்ஸாம்பிள இவரு எப்படி குடுக்குறாரோ, நம்ம அப்படிதான் எக்ஸாம்ல எழுதணும். நம்ம வெறும் நோட்ஸ் படிக்கிறதுல பெரிய இது இல்ல. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ பவர் அண்ட் பாலிடிக்ஸ். இவரு என்ன சொல்றாரு? ஒரு கண்ட்ரில லேண்ட் ஆ யாருகிட்ட இருக்கோ, அவங்க தான் அந்த பவர் அண்ட் பாலிடிக்ஸ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நெறைய எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. நான் என்டயர் புக்க சொல்ல முடியல. நான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த எக்ஸாம்பிள்க்கு அவரு எடுக்குறது வந்து அ யுஎஸ் கண்ட்ரி. அ இண்டிஜினஸ் பாப்புலேஷன் இன் யுஎஸ் அண்ட் த மைக்ரேஷன் விச் ஹேப்பன்ட் ஃப்ரம் யூரோப். இப்போ இது சோசியாலஜில இருக்கு. இந்த சென்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல யூரோப்ல என்ன நடக்குதுன்னா,
ஆ ரினைசன்ஸ் நடக்குது அண்ட் என்லைட்டன்மென்ட் நடக்குது. என்லைட்டன்மென்ட்னால பீப்பிள் ஸ்டார்ட் கொஸ்டினிங் த சர்ச் அண்ட் சர்ச் அத்தாரிட்டி. அதனால கேத்தலிக்ஸ்ல இருந்து புரொட்டஸ்டன்ட்ஸ் வராங்க. இந்த புரொட்டஸ்டன்ட்ஸ் இதுதான் புரொட்டஸ்டன்ட் எத்திக்ன்னு வெப்பர் சொல்றாரு. இந்த புரொட்டஸ்டன்ட் எத்திக் என்ன குடுக்குதுன்னா, கடவுளின் பேரால் நீ அ கட்டுப்பட்டு இருக்கிறது கரெக்ட் தான். பட் ஆனா யூ ஷுட் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் யுவர்செல்ஃப் அப்படின்னு சொல்றபோது தான், அ இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பாப்புலேஷன் தான் யுஎஸ்க்கு வராங்க. இது வந்து ஒரு ரிஃபர்மேஷன் மூவ்மெண்ட் தான். யூரோப்லயும் அவங்க என்ன நெனச்சுருவாங்கன்னா, பரவால்ல. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் ரிலிஜியஸ் இஷ்யூஸ்ல. சோ அவங்க என்ன நெனைப்பாங்க, கன்சர்வேட்டிவ்ஸ் அங்க இருக்கிற கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன நெனைப்பாங்க, பரவால்ல. அவங்க அங்க போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் நல்லது. அப்பாடா தொல்ல ஒழிஞ்சுதுடா. இங்க இருந்தா சண்டை போட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுர்றாங்க. சோ அப்ப இந்த பாப்புலேஷன் யூரோப்ல இருந்து யுஎஸ்க்கு போகுது. இதுக்கு ரீசன் வந்து கொலம்பஸ் டிஸ்கவரி அதெல்லாம் இருக்கு. ஸோ கலோனியல் எக்ஸ்ப்ளோரேஷன், இந்தியாவுக்கு வாஸ்கோ ட காமா வராரு. இந்த மாதிரி இவங்க அந்த ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ரூட்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அத ஃபாலோ பண்ணி இவங்க போயிடுறாங்க. இவங்க போன உடனே ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுல போன உடனே அவங்க ஈஸ்டர்ன் சீபோர்ட் அதாவது யுஎஸ்ஏ இருக்குன்னா, அதுல ஈஸ்ட் கோஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, நியூயார்க்ல இருந்து கடைசியா ஃப்ளாரிடா வரைக்கும் அந்த கோஸ்ட்ல தான் போய் நீங்க வருவீங்க. ஸோ அட்லாண்டிக்ல கிராஸ் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா, அங்க தான் வருவீங்க. ஆனா இங்க நடக்கிறது என்ன அப்டின்னா, அந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல அவங்க இருக்க மாட்றாங்க. அவங்க சப்சிக்வென்ட்டா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. இதுல நெறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஆ கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியான்றது வெஸ்ட்ல இருக்கு. ஈஸ்ட்ல இல்ல, வெஸ்ட்ல இருக்கு. ஸோ அந்த கலிஃபோர்னியா ஸ்டேட் இந்த கலிஃபோர்னியா ஸ்டேட்ல கோல்ட் ரஷ்ன்னு சொல்லுவாங்க. கோல்ட் ரஷ் அப்டின்னா, கோல்ட் கண்டுபிடிக்க அந்த அந்த இடத்துல வந்து ஆண்டீஸ்ல இருந்து சாரி ராக்கீஸ்ல இருந்து ஒரு ரிவர் வருது. அந்த ரிவர் வந்து ஒரு பிளேசர் டெபாசிட். இந்த கோல்ட்லாம் பிளேசர் டெபாசிட் ரிவர்ல தானே வருது. ஸோ அங்க இருந்து வருது. ஸோ அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கோல்ட் ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது 1850ஸ் அண்ட் 1860ஸ்லலாம் பிரெடாமினன்ட்டா நடந்துச்சு. இப்போ இந்த ரஷ்க்காக நெறைய பேர் ஈஸ்ட்ல இருந்து இங்க வராங்க. இது மட்டும் இல்ல. 2வது ஹோம்ஸ்டெட் ஆக்ட். இந்த ஹோம்ஸ்டெட் ஆக்ட்லாம் இது ரொம்ப டீட்டெயிலிங்கா சொல்லியிருக்காரு. ஹோம்ஸ்டெட் ஆக்ட்னா ஒரு 1860லலாம் கவர்ன்மென்ட்டே அ யூ நோ நீங்க வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்க்கு போனீங்கன்னா, வி வில் கிவ் யூ ஒரு 160, 170 ஏக்கர்ஸ் சாரி ஹெக்டேர்ஸ். ஏக்கர்ஸ் இல்ல. ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார் சம் மினிமம் ஃபீ. அப்போ யாருக்கெல்லாம் லேண்ட் வேணுமோ நீங்க உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு லேண்ட் குடுத்துருவாங்க. ஆனா, நீங்க அதுல கிராப்பிங் பண்ணி இது பண்ணணும். ஸோ நெறைய பேரு ஈஸ்ட்ல இருந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அமெரிக்கன் கான்டினென்ட்டே ரீஆர்கனைஸ் ஆகுது. இவரு என்ன இதுல சொல்றாருன்னா, இப்போ யுஎஸ்ல இருக்கிற ரேஷியல் புரொஃபைல், பாலிடிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிக்காஸ் ஆஃப் திஸ் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாரு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ இண்டிஜினஸ் பாப்புலேஷன் அங்க இருந்திருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி, அவங்கள சென்டருக்கு அனுப்பி, ஒரு பாயிண்ட்ல அவங்கள ஒரு ரிசர்வேஷன் ஒரு ரிசர்வ் இண்டிஜினஸ் பாப்புலேஷன் ரிசர்வ் லைக் நேஷனல் பார்க்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்டே அங்கருந்து தான் வருது. ஸோ, இப்போ இன்னைக்கு ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளோராஸ் அண்ட் ஃபௌனாஸ்க்கு நம்ம நேஷனல் பார்க்ன்னு வச்சிருக்கோம்ல, அந்த கான்செப்ட்டே வந்து இந்த இண்டிஜினஸ் பாப்புலேஷனுக்கு ஒரு ரிசர்வ் வச்சுருவாங்க. இதுக்குள்ள நீங்க போக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களோட கண்ட்ரியே இவங்களது இருந்துச்சு. ஸோ நீங்க தள்ளி, தள்ளி அவங்கள ஒரு கார்னருக்கு தள்ளினீங்க. அதுக்கப்புறம் திருப்பி மைக்ரேஷன் அப்போ அவங்கள ஒரு ரிசர்வ்ல தள்ளிட்டீங்க. அதுக்கப்புறமும் அந்த ரிசர்வ்க்குள்ளேயும் போவாங்க. அதையும் இவரு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அ இன்னைக்கு இருக்கிற ஒரு ரீசென்ட்டா ஒரு அ அபண்டன்ஸ் அப்படின்னு ஒரு புக். அது ஒரு இன்னொரு புக் அபண்டன்ஸ்ன்னு ஒண்ணு படிச்சுட்டு இருந்தேன். அங்க வந்து கலிஃபோர்னியால ஹவுசிங் கிரைசிஸ் பத்தி பேசுவாங்க. கலிஃபோர்னியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூ நோ ரிச் ஸ்டேட். அங்க தான் ஹாலிவுட் இருக்கு. அங்க தான் எல்லா பாயிண்ட்டும் இருக்கு. கோல்ட் ரஷ்லாம் சொன்னாலும் அங்க தான். ஆனா, அங்க வந்து ஹவுசிங்க்கு பெரிய பிரச்சனை அந்த அபண்டன்ஸ் புக்ல இருந்துட்டு இருந்துச்சு. இந்த ஹவுசிங்க்கு அவ்ளோ ப்ராப்ளம்ன்றாங்க. அப்போ அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியல் ஹைரார்கி இருக்கு. யாருக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமா இருக்குன்னா, இண்டிஜினஸ் பாப்புலேஷன், பிளாக், ஹிஸ்பானிக் இவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. அப்போ அவங்கலாம் ட்ரக் அடிக்ஷன், கிரைம் இப்படி போறாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆ இப்படி இருக்கிறவங்க தான் இத மாரி வேலையில ஈடுபடுறாங்க. இந்த லேண்ட் பவர் இதுலலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஈடுபடுறதுக்கான காரணத்த யாரும் யோசிக்க மாட்றாங்க. இவ்ளோ ஒரு அ
சி இன்னைக்கு வந்து ஒருத்தவன் பொறந்திருக்கான் அப்படின்னா, அவனுக்கு 1850ல நடந்த ஹோம்ஸ்டெட் ஆக்ட்ட பத்தி எப்படி தெரியும்? ஆர் ஒரு கோல்ட் ரஷ்னால உள்ள போனது ரிசர்வேஷன் உள்ள போனதெல்லாம் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு மட்டும் இல்ல. இத அவன் எப்படி மாத்துவான்? இன்னைக்கு தானே அவன் பொறந்திருக்கான். இன்னைக்கு அவன் வாழணும். அப்போ அவன் ஹைரார்கில கீழ இருக்கிறான்னு வச்சுப்போம். அவனால எப்படி அந்த அபண்டன்ஸ் புக்லலாம் சொல்ற மாரி இன்னொரு புக்கும் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த புக் பேர் மறந்துட்டேன். அதையும் மேபி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஹவுசிங் கிரைசிஸ் பத்தி மட்டுமே ஒரு புக். அ அதுல பிரெடாமினன்ட்டா பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிளாக், ஹிஸ்பானிக் அண்ட் இண்டிஜினஸ் பாப்புலேஷன். இண்டிஜினஸ் பாப்புலேஷன்னா ட்ரைப்ஸ் விச் வேர் லிவிங் இன் அமெரிக்கா. இப்போ இவங்களுக்கு இது ப்ராப்ளமா இருக்கு. இவங்களோட இதுல கிரைம் ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்றது ஒரு பாயிண்ட். ஆனா அதுக்கான ரூட் லேண்ட்ல இருக்கு. எவ்வளோ தூரம் நம்ம வேண்டியதா இருக்கு ஒரு இத கரெக்ட் பண்ணணும். இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்தியால அ நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஏன் எடுத்துட்டு வந்தோம்? அப்படின்றதுக்கே எனக்கு வந்து இன்னைக்கு தான் ஒரு ரொம்ப கிளியர் ஐடியா வருது. நான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ ஜிஎஸ் பேப்பர் 3ல படிச்சேன். ஆ ஆனா அது இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா இப்ப நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் இது வந்து பவர் அண்ட் பாலிடிக்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, பவர், பாலிடிக்ஸ், ரேஸ் இன் அமெரிக்கா இஸ் டிசைடட் பை த லேண்ட் யாருகிட்ட கிடைச்சது. அதுக்கு எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்கு. செகண்ட் இன்இக்வாலிட்டி. ஒரு ஒரு நாட்டுல இன்இக்வாலிட்டி வந்து இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம இது சோசியாலஜில ஒரு தியரி இருக்கு. பாவர்ட்டி வந்து ரீசன் வந்து அவனே தான். ஸோ ஏன்னா அவன் வேலை பார்க்க மாட்றான். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியால வந்து ஆர் தமிழ்நாட்டுல சில மூவிஸ்லலாம் காமிப்பாங்க. இப்போ சில பேர் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. பார்க்ல படுத்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, அவங்க தப்பு. அவங்க தான் அப்படி பண்றாங்க. நீ தான் எந்திரிச்சு போணும். அது கரெக்ட் தான். வாட் தே சே இஸ் உங்க கையில தான் உங்க வாழ்க்கை இருக்கு. ஆனா இந்த இன்இக்வாலிட்டிக்கான ரீசன் யாருமே பார்க்க மாட்றாங்க. இப்ப இந்த லேண்ட் பவர்ல அவரு அந்த இதுவும் போறாரு. அவரு வந்து ஹெசியன்டா ஆ ஐ திங்க் புரனன்சியேஷன் கரெக்ட்டான்னு தெரியல. ஹெசியன்டா அப்படின்னு ஒரு சிஸ்டம் சொல்றாரு. இது சவுத் அமெரிக்கால. இப்போ நான் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? அங்க ரீப்ளேஸ்மென்ட் ஆச்சு. அதே மாரி யூரோப்ல ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகல். இப்போ இவங்க வந்து இங்க வராங்க. சவுத் அமெரிக்காவுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சிஸ்டம் ரெடி பண்றாங்க. அங்க இருக்கிற ட்ரைப்ஸ் எல்லாம் கொன்னுடுறாங்க. கொன்னுடுறது மட்டும் இல்லாம, ஏன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, அவங்க எல்லாருக்குமே ட்ரேடிங்க்கு கோல்டு தேவைப்படுது. இந்த கோல்ட் அண்ட் சில்வர எடுத்துட்டு போய் தான் அவங்க வந்து இந்தியாலயும், அ சவுத் ஈஸ்ட் ஏசியாலயும் குடுத்து, அங்க இருந்து கூட்ஸ் வாங்கிட்டு திருப்பி அவங்க போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்கா என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, கோல்டு, சில்வர் தேவைப்பட்டுச்சு. ஸோ இங்க வராங்க. ஆனா, இங்க வரம்போது அவங்களுக்கு வந்து ஆளுங்க இல்ல. ஸோ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இண்டிஜினஸ் பாப்புலேஷனே லேபரா வொர்க் பண்ண வைக்கணும். அப்போ நெறைய பேர கொன்னுடுறாங்க. லீடர்லாம் கொன்னுடுறாங்க. அவங்களோட லேண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ பெரிய லேண்ட் லார்ட்ஸா இருக்காங்க. அதுல இவங்க எல்லாம் லேண்ட்லெஸ் லேபரர்ஸா வொர்க் பண்றாங்க. இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நாள் கன்டின்யூ ஆச்சு. இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் சவுத் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா 1850, 1820, 30லயே இண்டிபெண்டன்ஸ் வந்துருது. ஆனா இந்த போர்ச்சுகலும், ஸ்பெயினும் போயிறம்போது, அவங்க இருந்த பாப்புலேஷன் இப்ப லேண்ட் லார்ட்ஸ் எப்படி கன்டின்யூ ஆனாங்களோ, அதே மாரி கன்டின்யூ ஆறாங்க. அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணல. பண்றேன்ற பேர்ல கொஞ்சம் ட்ரை பண்றாங்க. ஆனா, அவங்க சரியா செய்யல. அதனால தான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கா ஷுட் ஹேவ் பீன் மோர் டெவலப்ட். பட் ஆனா, இன்னைக்கும் அவங்க இதுல நெறைய இந்த கொலம்பியா ட்ரக் கார்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க தான் அது நெறையா. ஸோ அதுதான் 3 ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. ஆ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் இருக்குல்ல, அதுல ஜெண்டர் இன்இக்வாலிட்டில அவர் இந்தியாவ சொல்றாரு. ஆ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஒரு புரொஃபசர் அ யூ நோ கொலம்பியா சாரி சிகாகோல ஒரு பொலிட்டிக்கல் சயன்ஸ் புரொஃபசர் இந்தியாவுக்கு ஒரு சாப்டர் வச்சிருக்காரு. அந்த சாப்டர்ல வெஸ்ட் பெங்கால் பத்தி பேசுறாரு. ஆக்சுவலா இட் வில் ஃபிட். கேரளா பத்தியும் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சில ஸ்டேட்ஸ் இன் இந்தியா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கரெக்ட்டா பண்ணாங்க. ஆனா அவங்க பண்ண தப்பு என்னன்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அதாவது லேண்ட பிரிச்சு குடுக்கும்போது, அந்த லேண்ட் டைட்டில விமனுக்கு குடுக்கல. அவங்க அந்த லேண்ட் டைட்டில மேல் குடுத்துட்டாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாருகிட்ட லேண்ட் இருக்கோ, அவங்க தான் பவர். யாருகிட்ட லேண்ட் இருக்கோ, அவங்க கிட்ட தான் காசு. யாருகிட்ட காசு இருக்கோ, அவங்களுக்கு தான் மரியாதை. யாருகிட்ட மரியாதை இருக்கோ, அவங்க சொல்றது தான் எல்லாம் நடக்கும். அப்போ ஒரு ஒரு ஜெண்டரே நீங்க வந்து ஆ யூ நோ சைட்லைன் பண்ணலாம். ஒரு சிம்பிள் ஆக்ட்னால. நீங்க ஏன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்றீங்க?
ஹிஸ்டாரிக்கல் இன்இக்வாலிட்டிய குறைக்கிறதுக்கு. அதாவது ஏற்கனவே லேண்ட்லார்ட்ஸ் இதே கதை தான். இந்தியாலன்னா அதே மாரி தான். ஜமீன்தார்ஸ் இருந்தாங்க. அவங்க அவரு சொன்ன மாரி தான். அங்க ஹசியன்டா சிஸ்டம் சொன்னோம்ல. இங்க ஜமீன்தார்ஸ் இருந்தாங்க. ஜமீன்தார்ஸ் வந்து சேம் லேண்ட்லார்ட்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் டில்லர்ஸ் இருந்தாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜமீன்தார்ஸ்ட்ட இருந்து லேண்ட் வாங்கி, லேண்ட நீங்க குடுக்கும்போது, இதுல ஒரு பிரச்சனை வரும் பாருங்க. இப்போ நல்ல எண்ணத்துல செஞ்சாலுமே, அதிலயும் ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ இதே மாதிரி தான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்களா? அப்புறம் கேரளா சொல்றாரு. அப்புறம் அவரு சொல்றாரு, சில ஸ்டேட்ஸ்ல விமென்னுக்கு டைட்டில் குடுத்தாங்க. அதாவது லேண்ட் டைட்டில் குடுத்தாங்க. ஆக்சுவலா தமிழ்நாடு. 1970 அது ஏன் அவரு அவரு சொல்லியிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அது 1970ஸ்ன்னு சொல்றாரு. பட் ஆனா சிலன்னு சொல்லி விட்டுர்றாரு. ஆ சில இதுல வந்து லேண்ட் டைட்டில் வந்து ஆக்சுவலா தமிழ்நாடுல குடுத்தாங்க. அ நீங்களும் அத வந்து இன்னும் தீவிரமா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம இதுல இருந்து எவ்ளோ விஷயம் வந்து முன்னோடியா இருந்திருக்கும் தமிழ்நாடு. பட் தட்ஸ் a செப்பரேட் பாயிண்ட். அ இதுக்கப்புறம் அவரு கொலம்பியா அண்ட் பொலிவியா கூட ஒரு எக்ஸாம்பிளா குடுக்குறாரு. இந்த கொலம்பியா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுர்றேன். அ இப்போ இந்த கொலம்பியா அப்படின்ற இதுல சேம் அதாவது கொலம்பியா வந்து இதுல இருக்குல்ல சவுத் அமெரிக்கால இருக்கு. அங்க இருக்க லேண்ட் ரிஃபார்ம் ஹசியன்டா சிஸ்டம் தான். ஒரு லேண்ட் நெறைய லேண்ட் இருக்கும். அதுக்கு கீழ நெறைய பேர் வேல பார்ப்பாங்க. இவங்க கிட்டலாம் லேண்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1950ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அ இந்த இத வந்து ட்ரக் கார்ட்டல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த அ பாப்லோ எஸ்கோபார் அதெல்லாம் அங்க வருவாங்க. ஏன்னா, அவங்க இந்த ஹியூஜ் லேண்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி இதே சிஸ்டம வச்சிருந்தாங்க. ஏன்னா, அவங்க பெருசா ஆவணுன்றதுக்காக. பட் இத வந்து மாத்தணுன்றதுக்காக லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போயி, கொலம்பியால ஒரு சிவில் வாரே ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. எஃப்சிஆர்ஏ இது நம்ம பேப்பர்ல கூட அடிக்கடி வரும். எஃப்சிஆர்ஏன்றது ஒரு லெஃப்ட் விங் ரெபெல் குரூப் ஹூ வாண்ட்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட். அதுக்கப்புறம் ஒரு ரைட் விங் குரூப்பும் இருக்கு. அவங்க வந்து இந்த லேண்ட் கான்சன்ட்ரேஷன வைக்கணும்னு பார்க்குறாங்க. இதுக்கு நடுவுல மாட்டுனது யாருன்னா, நார்மல் பீப்பிள் தான். இவங்க லேண்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம். ஆனா இவங்க 2 பேரும் வந்து இந்த 2 குரூப்பும் புடிங்கிரும். ஸோ, இப்ப நீங்க பண்றதும் கரெக்ட்டா பண்ணல. ஆனா, இது போறதும் தப்பான இடத்துக்கு போது. இப்ப தான் ரீசென்ட்டா விமென் அண்ட் விமென்ஸ் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ல இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம வந்து ஒரு சேஃப்கார்ட் பண்ணி, இப்ப கவர்ன்மெண்ட் வந்து குடுக்குது அண்ட் டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பாயிண்ட். இது வந்து ஜெண்டர் டிவைட் எப்படி வருது? இப்போ விமென்னுக்கு குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. விமென் ஆர் ஆக்சுவலி அங்க ஓரளவுக்கு குரோ ஆறாங்கன்றத இப்போ நம்மளோட ஸ்டடீஸ்லாம் சொல்லுதுன்னு சொல்லி இந்த புக்ல சொல்றாரு. எப்படி ஒரு சின்ன சேஞ்ச் அண்ட் இந்த சேஞ்சும் 1990ஸ்ல தான் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் இல்ல. 1990ஸ்ல. அப்புறம் ஒரு என்விரான்மென்டல் ப்ராப்ளம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் லேண்ட். இது வந்து எந்த எக்ஸாம்பிள் குடுக்குறாருன்னா, அ நம்மளோட சைனா எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. சைனால நீங்க பார்த்தீங்கன்னா ஆ சைனீஸ் மாவ் ஜெடாங் இருக்காரு. மாவ் ஜெடாங் வந்து அ லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் வந்தப்புறம் மாவ் ஜெடாங் வந்து ரெவல்யூஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ அவர் வந்து 4 கிரேட் ஸ்பாரோ கேம்பெயின்னு ஒண்ணு நடத்துறாரு. அ என்ன இதுன்னா, ஸ்பாரோஸ் எல்லாம் அழிக்க சொல்றாரு. இந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ. எதுக்கு ஸ்பாரோஸ் எல்லாம் அழிக்க சொல்றாருன்னா, அவரோட பாயிண்ட்ல வந்து இவங்கலாம் கிராப்ஸ டிஸ்ட்ராய் பண்றாங்க. பட் ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்பாரோலாம் செத்து போன அப்புறம் லோகஸ்ட் வர ஆரம்பிச்சுருச்சு. லோகஸ்ட் வர ஆரம்பிச்சு இன்ஃபெஸ்டேஷன் வர ஆரம்பிச்சுருச்சு. கிராப் எல்லாம் டை ஆயிடுச்சு. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து அவ்ளோ முக்கியம். எதுக்கு? பாலிடிக்ஸ், ரேஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் என்விரான்மென்டல் டிஸ்ட்ரக்ஷன். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ பிரேசிலும் எக்ஸாம்பிள் சொல்றாரு. பிரேசில்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்டீரியர் ஆஃப் அமேசான் வந்து டெஸ்ட்ராய் ஆறதுக்கு காரணமே, ப்ராப்பரா லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்காததுனால தான், அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு என்வைரன்மென்டல் யுஎன்எஃப்சிசி கன்வென்ஷன் வந்து பிரேசில்ல நடக்க போகுது. அத உன்னித் யூ ப்ளீஸ் வாட்ச் தட். இதெல்லாம் சரவுண்டிங்ல தான் அது நடக்குது. லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலன்னா, ஆ என்விரான்மென்டல் என்னதான் நம்ம பேசினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த கான்செப்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்மளோட லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ டாக்குமெண்ட், இட் இஸ் அ சோசியல் ரெவல்யூஷன். நம்ம சில இடத்துல செஞ்சிருக்கோம், சில இடத்துல செய்யாம விட்டுருக்கோம். அதுதான் ஆக்சுவலா நம்மளோட இன்இக்வாலிட்டிக்கு காரணமோ, ரீஜனல் இன்இக்வாலிட்டிக்கு காரணமோன்னு எனக்கு தோணுது. இப்போ பீகார்லாம் நம்ம அடிக்கடி பேசும்போது, பீகார் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன்னும் நடக்கலன்றது தான் கரெக்ட்டான பாயிண்ட்.
ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன்னும் இருக்குதுன்னா, லேண்ட் ரிஃபார்ம் சரியா நடக்கலன்னு அர்த்தம். என்விரான்மென்டல் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா, லேண்ட் ரிஃபார்ம் சரியா நடக்கலன்னு அர்த்தம். காஸ்ட் சிஸ்டம் இன்னும் நம்ம இந்தியால அங்க ரேஸ், இங்க காஸ்ட் சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கரெக்ட்டா நடக்கலன்னு அர்த்தம். ஸோ, இந்த புக்ல இருந்து நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லேண்ட் பவர். ஒரு புக்குக்காக ஒரு புக்ல இவ்ளோ விஷயம் நான் சொன்னது கொஞ்சம். ஆ எனக்கு நிஜமாவே அவர் கிளாஸ் எடுத்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ ஏதோ நான் ஒரு மைக்கேல் ஆல்பர்டஸ் அவரோட கிளாஸ்ல உட்கார்ந்து நான் கவனிச்ச மாதிரியே தான் இருந்துச்சு. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் சேனல். இது வந்து புக்ஸ் வித் சிவா. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி புக்ஸ் ரிலேட்டட் படிக்கணும் அப்படின்னா, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம குரூப்ல அ நம்ம மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ்ல சிங்ஷாங் ப்ரோகிராம், பிரிலிம்ஸ் ப்ரோகிராம் அத நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அந்த பிரிலிம்ஸ் ப்ரோகிராம்ல யாராவது உங்க தெரிஞ்சவங்க ஆர் ஃபிரெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டூ ஜாயின் ப்ளீஸ் இத ரெஃபர் பண்ணுங்க. நம்ம அந்த பேட்ச்ச வந்து இப்ப சூன் நவம்பர் 17ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க இதே மாரி நெறைய புக்க பத்தியும் நான் ரெகுலரா பேசிட்டே இருக்கேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.